டவர் ப்ராப்ளம் விட்டு விடுங்க. 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறதா காட்டுது. யாரும் தெரிஞ்சுக்கலாங்களா? இரவு வணக்கம். உங்களுடைய பேர் தெரிஞ்சுக்கலாங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? ரெண்டு பேர் பார்க்குறதா காட்டுது. ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாலு பேர் பார்க்குறதா காட்டுது. ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், வாங்க. சாப்பிட்டாச்சுங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? மல்லிகைப்பூவில் எத்தனை ரகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லலாம். அடுக்கு மல்லி, ஜாதி மல்லி, ஊசி மல்லி, குண்டு மல்லி. ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறதா காட்டுது. நீங்கள் என்ன ஊருங்கிறது தெரிஞ்சுக்கலாங்களா? எந்த மாவட்டம்? தமிழ்நாடுங்களா இல்லை வெளிநாடுங்களா? வெளி மாநிலம், வெளிநாடு. ஆனால் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யார் என்னங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து தமிழில் பண்ணுங்கள். தமிழ் தெரியல அப்படியே கூட பார்த்துட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ அப்படின்னா எந்த ரகம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நிறைய ரகம் இருக்குது இல்லைங்களா? பசுமாட்டினுடைய சாணமும் வைக்கலாம், ஆட்டு எருவு வைக்கலாம், கோழி எருவும் வைக்கலாம். ஆனால் எல்லாமே 1 மாதம் 2 மாதம் நல்லா மக்கின உரமாக இருக்கணும். உடனே அள்ளி கொட்டிடலாம் அப்படின்னு கொட்டிட்டோம்னா, நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வந்து அது நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் வாங்கி 1 மாதம் வச்சுருந்து அதுக்கப்புறம் போடுங்க. செடி ஆரோக்கியமாக நல்லா வளரும். கோழி எரு வச்சிங்கனாலும் நல்லா தான் வளரும். ஆனால் கோழி எரு வைக்கும்போது பார்த்து வைங்க. நிறையா வச்சிடாதீங்க. நிறையா வச்சுட்டா செடி பட்டு போயிடும். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வைக்கலாம். சின்ன செடியாக இருந்தால் கம்மியாக வைக்கலாம். பெரிய செடி நல்லா நிறைய பூ வைக்குது அப்படின்னா கூட ஒரு கைப்பிடி அளவு வைக்கலாம். கொத்தி விட்டு சுற்றி போட்டு அதுக்கு மேலே மண் தள்ளி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்ருக்கலாம்.